கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லை என நூற்றுக்கணக்கான பயணிகள் சாலை மறியல். கிளாம்பாக்கத்திலிருந்து பெருங்களத்தூர் வரை நகர முடியாமல் வாகனங்கள் அணிவகுப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தனது சொந்த ஊருக்கு செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மாலை முதல் பொதுமக்கள் வரை துவங்கினர். வரும் 2 நாட்கள் வார விடுமுறை மற்றும் முகூர்த்த நாட்கள் என்பதால் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், கும்பகோணம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளுக்கு செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்திருந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்குள் வரும் பேருந்துகள் அனைத்திலும் பயணிகள் நிரம்பி வழிவதால் போதுமான பேருந்துகள் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டினர். நீண்ட நேரம் காத்திருக்கும் பேருந்துகள் இல்லாததால் ஆத்திரமடைந்த குடிமக்கள் அரசு பேருந்து ஒரு கண்ணாடியை சேதப்படுத்தினர். சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பெருங்களத்தூர் வரை வாகனங்கள் நகர முடியாமல் நிற்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களை சாலையில் இருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்து நேர காப்பாளர் அலுவலகம், உதவியாளர் அலுவலகம் என எங்கும் போக்குவரத்து துறை சார்ந்த எந்த அதிகாரிகளும் இல்லை. நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. பஸ் கிடைக்காது. ஆளே கிடையாது பாருங்க. டேபிள் இருக்கு, ஆள் இல்ல. ஆள் இருக்காது. எப்படி ஆள் இருக்கும்? ஏடு பாருங்க. ஆறு ஒரு டிவி கார வரேனா வர மாட்டாங்க. பேச்சறதெல்லாம் வேஸ்ட். அங்க போய் வெளிய போய் பஸ் சைட் பண்ணலாம்ன்றாரு. பஸ் எந்த பஸ்ஸும் வரல. எல்லாத்தையும்